காராமணி நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனா, அது சுண்டலா செஞ்சு குடுத்தா மோஸ்ட்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஃபார் எ சேஞ்ச் இந்த மாரி வடையா பண்ணி குடுங்க. டெஃபினெட்லி விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 4 மணி நேரம் முன்னாடியே காராமணி நான் ஊற வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, சின்ன விரல் சைஸ் இஞ்சியை இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். சோம்பு அண்ட் சீரகம் ஆட் பண்ணுறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலி உப்பு ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்குள்ளே நம்ம வடை தட்டி வச்சுக்கலாம். இலையில கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வடை தேய்ச்சிக்கோங்க. ஈவனாக நல்லா தேய்ச்சிட்டு பிறகு நடுவில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் வேகும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு இந்த வடை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வேங்க. அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் வேகும். இந்த வடை மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். விரும்பி சாப்பிடுவீங்க.